ஜூன் 9, 2024 நடந்த குரூப் 4 ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் ஏல தமிழ் தகுதி தேர்வு, இதில் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை வேந்தனர் அப்படிதான் வரும். ஆன்சர் ஏ, கரெக்டான ஆன்சர் வேந்தனர். பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க. செப்பலோசை, துள்ளலோசை, அகவலோசை, அடுத்து ஓங்கலோசை, இதான் பொருந்தாதது. அடுத்து எதிர்ச்சொல் அறிக. ஊக்கம் அப்படின்னா சோர்வு, ஊக்கம் அப்படின்னா சோர்வு. நீள் உழைப்பு அப்படின்னா நீள் பிளஸ் உழைப்பு, நீள் உழைப்பு அப்படின்னா நீள் பிளஸ் உழைப்பு, ஆப்ஷன் டி. அடுத்து கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னு கேட்குறாங்க. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அருளப்பன் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அருளப்பன். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வளன், வளன் என்கிற சூசையப்பன் ஒரு வளன். அடுத்து முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எது அப்படின்னா சோழ நாடு. முத்தொள்ளாயிரம் போர்க்கள சிறப்புடைய நாடு சோழ நாடு. அடுத்து கூற்று கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வரி இலக்கியம் குறிப்பிடும் இவ்வரி குறிப்பிடும் இலக்கியம் எதுன்னு கேட்குறாங்க. சேரி மொழியார் செவ்விதர் கிழந்து அப்படிங்கிறது பல்லுல வரும், முக்கூடர் பல்லு பல்லுல வரும். சங்க இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது? அடுத்த கொஸ்டின் தூது. சங்க இலக்கியம் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் எது அப்படின்னா செய்தி படம் சொல்றாங்க. தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை, தமிழ் மொழியின் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே பெருமைப்படுத்தியவர் யார் அப்படின்னா புதுமை பித்தன். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா. முத்துசாமி. தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் முத்துசாமி. அடுத்து காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது? சிரவண பித்தூர்தி அப்படின்னு சொல்றாங்க. சிரவண பித்தூர்தி, சரவண பித்தூர்தி. பிறவினை சொற்களை கண்டறிகன்னு சொல்றாங்க. வருவித்தான் பிறவினை சொற்கள். வருவித்தான், திருத்தினான், பிறரை சார்ந்து வர்றதுனால இதை பிறவினை சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பூங்குழலி யாழ் மீட்டினால் பின்வரும் தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இது யாழ் மீட்டினால் அப்படின்னா செய்வினை தொடர். பூங்குழலி யாழ் மீட்டினால் அப்படின்னா செய்வினை தொடர். என்ன தொடர் வகை அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அடுத்து வினாக்கற்ற விடை அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்கள் கண்டுபிடிக்கிறது. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. இதுல விடைக்கேற்ற வினா கொஸ்டின் வாக்கியம் அமைக்கணும். அதனால பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பதினெண் என்றால் என்ன? பதினெண் அப்படின்னா 18 அப்படின்னு சொல்றாங்க. 18 கீழ்கணக்கு நூல்கள் சொல்லுவாங்கல்ல, 18. அடுத்து இனியவை 40 என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னா பூதஞ்சேந்திரார். இனிப்பு சாப்பிட்டா பூதம் வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இனியவை 40, இனிப்பு இனியவை, பூதஞ்சேந்தனார். அடுத்து பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது அப்படின்னா பூவையும் அப்படின்னா நாகனவாய் பறவைகளை தான் பூவை அப்படின்னு சொல்றாங்க. நாகனவாய் பறவைகளை. அடுத்து உத்தரகாண்டம் எழுதியவர் யாருன்னா ஒத்தகூட்டர். உத்தரகாண்டம் எழுதியவர் ஒத்தகூட்டர். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள். இது உரைநடையில ஸ்கூல் புக்லேயே இருக்கு இந்த லைன். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசிலை பெற்ற முதல் பாவலர் யாருன்னா ஓமை கவிஞர் சுரதா. ஓமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிராயர் கவிஞர் அப்படின்னாவே உடுமலை நாராயண கவி தான். உடுமலை நாராயண கவி. இதே கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன். புதுவை அரசு, புதுவைனா புதுச்சேரியோட தமிழ்தாய் வாழ்த்து வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, பாவேந்தர் பாரதிதாசன். ஸ்கூல் புக்ல இருக்கு. அடுத்து வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வந்தால். வா என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று முற்று பெற்று இருக்கணும். வந்தால். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுன்னு சொல்றாங்க. எழுவாய் தொடர். வந்தான் அப்படின்னா எழுவாய் தொடர். அடுத்து ஓர் அடியுள் முதல் 3 4 சீர்களில் முதல் எழுத்து 1 3 4 1 3 4 வந்தா இதை மேற்கதுவாய்ன்னு சொல்லுவாங்க. 1 3 4 1 3 4 வந்தா மேற்கதுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ்கதுவாய்னா 1 2 4 வந்திருக்கணும். மேற்கதுவாய். அடுத்து படமாட கோயில் பகவதற்கு ஒன்று ஈயல். நடமாட கோயில் அப்படின்னா இதுல என்ன மோனை வந்திருக்கு அப்படின்னா பொழிப்பு மோனை வந்திருக்கு. என்ன மோனை வந்திருக்குன்னா பொழிப்பு மோனை. படமாட கோயில் பொழிப்பு மோனை நடமாட.
அதாவது மோனை அப்படின்னாவே முதல் மோனை அப்படின்னாவே பாருங்க, மோனை எழுத்துக்கள் எல்லாம் ஒன்றி வரணும். இதுல பொழிப்பு மோனை சொல்றாங்க. அடுத்து எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர் அப்படின்னா கட்டளை வாக்கியம். பறிக்காதீர் அப்படின்னா கட்டளை வாக்கியம் சொல்றாங்க. பூக்களை பறிக்காதீர் அப்படின்னா கட்டளை வாக்கியம். அடுத்து இமிலிசை இலக்கண குறிப்பு வினைத்தொகை. இமிலிசை அப்படின்னா இமிலிசை இலக்கண குறிப்பு என்ன சொல்றாங்க? வினைத்தொகை சொல்றாங்க. அடுத்து மல்லிகை சூடினால். மல்லிகை சூடினால் என்பது பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. மல்லிகை சூடினால்னா பொருளாகு பெயர். அடுத்து அலெக்சாண்டர், இந்த பொருத்துக்களை கேட்குறாங்க. அலெக்சாண்டர் அப்படின்னா குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். அலெக்சாண்டர் பெயின் அப்படின்னா குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஹாங்க் மாக்னஸ்கி அப்படின்னா கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் எந்திரம். ஜான் பெப்பர்டு பாரன் என்னென்ன யார் எதை கண்டுபிடிச்சாங்க? தானியங்கி பண எந்திரம் சொல்றாங்க. ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிகம் இதெல்லாம் கண்டுபிடிச்சாரு. இணைய வணிகம். அப்போ 1க்கு 1 தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யாருன்னா சி.வை. தாமோதரனார். உரைநடை பகுதியில் இருக்கு, ஸ்கூல் புக்கில் இருக்கு, உரைநடை பகுதியில். அடுத்து மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வைத்தவர் ராஜாஜி. மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வைத்தவர் ராஜாஜி. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். கூற்று 2 மட்டும் தான் சரி. ஓகேவா? தலைமை வைத்தவர் மாநகராட்சி கூட்டத்துக்கு தலைமை இவர் வைத்தவர் கிடையாது. கூற்று 2 மட்டும் தான் சரி. அடுத்து இவர் தான் அந்த வடக்கல்லை போராட்டம், தெற்கல்லை போராட்டம் அந்த பிரச்சனையும் போது தலையை கொடுத்தேனும் தலைநகர் சென்னையை காப்பாற்றுவோம் அப்படின்னு போராடி இருப்பாரு. மாப்போசி முழங்கியிருப்பாரு. அடுத்து திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யாருன்னா இளங்குமணனார். புக் பேக் கொஸ்டின்லேயே இது இருக்கு, இளங்குமணரை பத்தி. அடுத்து ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எதுனா ராசசிம்மேஸ்வரம் கோயில். ராசசிம்மேஸ்வரம் கோயில் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடக்கூத்து என்று அழைக்கப்படுகிறது. கரகாட்டம்னா குடக்கூத்து சொல்றாங்க. அடுத்து யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் யாருன்னா திருமூலர். யோக சமாதி உணர்ந்தவர் சித்தர் என்று கூறியவர் திருமூலர். வெட்டவெளியை கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். கடுவெளி சித்தர் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் அகர வரிசைப்படி எழுதுக. இதுல காதான் ஃபர்ஸ்ட் வரும், அதனால கேழ்வர் தான் ஃபர்ஸ்ட் வரும். அகர வரிசைப்படி எழுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தா என்ற சொல்லின் வேர் சொல்லின் வினையாளையும் பெயர் என்னன்னா தந்தவர். வினையாளையின் பெயர்னா அருண் முடியணும், அதனால தந்தவர், அதான் கரெக்ட். அடுத்து மலர் வீட்டுக்கு சென்றால் அப்படிங்கிறதுல வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வேர்ச்சொல் அப்படின்னா செல் தான் வேர்ச்சொல். ஒளி வேறுபாட்டை கண்டறிந்து சரியான பொருளை அறிக அப்படின்னு சொல்றாங்க. சூல் அப்படின்னா கருப்பம், இந்த சூல் அப்படின்னா சுற்று, சூல் அப்படின்னா சபதம், சூழ்றது சபதம் எடுக்கிறது. அடுத்து பிழையற்ற தொடரை கண்டறிகள் சொல்றாங்க. எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். பிழையற்ற அப்படின்னா சரியான தொடர் இதுதான். எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். வாழ்ந்தது அப்படின்னா அக்ரிநிலையில் தப்பு. புலவர்கள் வாழ்ந்தார்கள்னு வரணும், தப்பு. ஒருமையில சொல்றாங்க. எங்களூரில் புலவர்கள் வாழ்ந்தால் தப்பு, இதுவும் தப்பு. அப்போ வாழ்ந்தார் பிழையற்ற தொடர்னு கேட்குறாங்க. சரியான தொடர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர் யார்? பழமொழி பேசும் மக்கள் தான் பாடை மாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பொருத்துக்களை கொடுத்துருக்காங்க. மணிமேகலை, இது ஈஸியான கொஸ்டின். மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், பெரிய புராணம் சேக்கிழாறு, திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். அடுத்து முடிகளு வேந்தர் மூவருக்கும் உரியது என்று அழைக்கப்படும் காப்பியம் எதுன்னு கேட்குறாங்க. சேர சோழர் பாண்டியர். அது மாதிரி சிலப்பதிகாரம் ஆன்சர். முடிகளு வேந்தர் மூவருக்கும் உரியது. ஓங்கு தன் பனைசூல் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும் இவ்வடியில். நீபவனம் என்பது என்னன்னா கடம்பவனம். நீபவனம் அப்படின்னா கடம்பவனம். அடுத்து திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவகங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது எதுனா இதுல காட்சியளிப்பது 4 அடி உயரத்தில் அப்படின்னு சொல்றாங்க திருவரங்கத்தில். அடுத்து பொறுத்துகள்ல தமிழ் மொழி கரெக்டான சொல்றாங்க.
பியாசம். அக்ஷரா பியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. 1க்கு 3 எழுத்து பயிற்சி. அடுத்து வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி. வித்யானாவே நிறைய கல்வி ஸ்கூல்லாம் இருக்குல்ல, வித்யாலயா வித்யா அப்படின்னு. அடுத்து வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம். ஆரம்பம்னா கல்வி தொடக்கம். சீதால பத்திரம் அப்படின்னா தாழை மடல். ஓகேவா? அந்த வித்யாலயா இதை வச்சாவே எழுதிடலாம். தமிழ் சொல்றாங்க, எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் ஒன்று அவற்றோடு மானமும் ஒன்று என்று கூறிய தமிழறிஞர் யாருன்னா தேவநாய பாவனார் சொல்லியிருப்பாரு. தேவநாய பாவனார். அடுத்து இச்சொல்லின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. நனந்தனை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம். நனந்தனை உலகம்னா அகன்ற உலகம். பழமொழியினை நிறைவு செய்யன்னு கேட்குறாங்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். இதான் பழமொழியோட அடுத்து வர லைனு. ஓகேவா? நிறைவு செய்கனாவே அடுத்து வர லைன் சொல்லணும். அடுத்து மோனை சொல்லை கண்டறிகன்னு சொல்றாங்க. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து. மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கணும். அப்போ நந்தவனம் நற்றமிழ், இதுதான் மோனை. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா ஒற்றுமையின்மை. இந்த ஓமையிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா ஒற்றுமையின்மை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின், பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னா கல்லாதவர். திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர்கள் யார் அப்படின்னா நாவை காக்காதவர். அவங்க தான் துன்பப்படுவார்கள் திருக்குறள் வழியில். நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருக்குள். நச்சு மரம் பழுத்தற்று. இதுல குறளில் இடம்பெற்றுள்ள அணி என்னன்னா ஓமை அணி. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் எது? கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல வெற்றி வேக்கை, அருங்கல செப்பு, நன்னெறி இதெல்லாம் கிடையாது. ஞானக்குறள். இதான் ஔவையார் இயற்றிய நூல், ஞானக்குறள். அடுத்து பாருங்க, புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் யார்? புலமை பெருங்கடல் உவே சாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யாருன்னா திருவிக்கா தான் மொழிபெயர்த்தாரு. சென்னையில காந்தியடிகள் வந்த போதெல்லாமே திருவிக்கா தான் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்து, தமிழ் வடமொழியின் மகள் என்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யாருன்னா கால்டுவெல் கூறியிருக்காரு. இது கூற்றாவே ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு இது 1969. தாதா சாஹேப் பால்கே விருது. அடுத்து, நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் யாருன்னா முத்துசாமி. நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள். அடுத்து, குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன? குந்தி தின்றால் உழைக்காதவன் செல்வம் அழியும். உழைக்காதவன் செல்வம் அழியும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், அகர வரிசைப்படி எழுதுங்க. முன்னாடி ஒரு அகர வரிசைப்படி சொல்லியிருந்தாங்க, இப்போ ஒரு அகர வரிசைப்படி சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஊ தான் ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா இதுல அதாவது உயிரெழுத்துல ஊ தானே ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்போ உடுக்கை தான் ஃபர்ஸ்ட் வரும். இதை ஆப்ஷன் வச்சாவே ஈஸியா சொல்லியிருக்கலாம். மற்ற எல்லாமே உயிர்மை எழுத்து. மா அதுல ஊ தான் வந்து உயிரெழுத்து. அதனால உடுக்கை தான் ஃபர்ஸ்ட் வரும். இதை வச்சாவே ஈஸியா சொல்லிடலாம் அந்த கொஸ்டின்ல. அடுத்து, பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று எதுன்னு சொல்றாங்க? குயில் பாட்டு. பாரதியார் மருமகள் வழி மான்மியம், குடும்ப விளக்கு, சீரா புராணம், உமறு புலவர் எழுதியிருப்பாரு. மருமக்கள் வழி மான்மியம் இதெல்லாம் கிடையாது. பாரதியார் பாடிய பாடல்கள் உண்டு. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. வாழங்கே நீண்டெழுந்த வள்ளுகிறங்கே 4 டேஷ் கவி காலமேக புலவர் என இரட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர் வந்து யாருன்னா கவி காலமேக புலவர். இரட்டுற மொழிதல். அடுத்து, சரியானதை கண்டறியன்னு சொல்றாங்க. மனோன்மணியத்தின் கிளை கதை சிவகாமியின் சபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சபதம் சரிதம். அடுத்து, நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. எளிய நடையில் வெண்பாவல் அமைந்துள்ளது. மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 3வது எளிய நடையில் வெண்பா கிடையாது இதுல. அதனால 1, 2, 4 தான் சரி. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 1 சரி, 2 சரி, 4 சரி. 1, 2, 4. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துகன்னு சொல்றாங்க. கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. இதுல ஃபர்ஸ்ட் பாருங்களேன், நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சரி. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிட்டா அதுக்கு பேர் வந்து இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டு.
அடுத்து ரெண்டாவது, மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் சொல்றாங்க, தப்பு இது. அடுத்து மூணாவது, ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களம் ஆகியவனாகும், சரி. அப்போ 1 3 சரி, ரெண்டாவது தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, வெண்பாவுக்கு உரிய ஓசை என்னன்னு கேட்குறாங்க. வெண்பா வந்து வெண்மையான செப்பல். நமக்கு வந்து செப்பல் வந்து செருப்பு வந்து வெண்மையா இருக்கணும். அப்போ வெண்பாவுக்கு உரிய ஓசை வந்து செப்பல் ஓசை. ஓகேவா? ஆசிரியப்பானா அகவல ஓசை, களிப்பானா துள்ளல் ஓசை, களி தின்னுட்டு துள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லலாம், துள்ளல் ஓசை. ஓகேவா? மற்றது எல்லாமே ஈஸியாக சொல்லிடலாம். வெண்மையான செப்பல். ஓகேவா? அடுத்து, பொருத்தமான பொருளை தேர்வு செய்யன்னு சொல்றாங்க. முல்லைப்பாட்டு, முல்லைப்பூ நப்பு அப்படின்னு ஞாபகம். இதுக்கு ஷார்ட்கட் வந்து முல்லைப்பூ நப்பு. அடுத்து, காசி காண்டம் அதிவீர ராமபாண்டியர். ஓகேவா? காசி காண்டம் பாண்டியவர் அதிவீர ராமபாண்டியர். அடுத்து, சிலப்பதிகாரம் நமக்கு தெரியும், இளங்கோவடிகள். காலக்கணிதம் அப்படின்னா கண்ணதாசன். இது துணை பாடத்திலே ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க காலக்கணிதம் பத்தி. ஓகேவா? அடுத்து பாருங்க, படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து கவிதை, ஈஸியான கொஸ்டின். மக்கள் கவிஞர் இல்லை மக்கள் கவிராயர். ஓகேவா? மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர். மக்கள் கவிஞர்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பகுத்தறிவு கவிஞர் கவிராயர் அப்படின்னா உடுமலை நாராயண கவி. இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்ல பகுத்தறிவு கவிஞர்னு கொடுத்துருப்பாங்க, உடுமலை நாராயண கவி. அடுத்து பாருங்க, தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம் சொல்றாங்க, இது தவறு. ஓகேவா? ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி. இது பத்தி இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. அப்ப இந்த கொஸ்டின் தெரிஞ்சா அந்த கொஸ்டின் ஈஸியா அடிச்சிருக்கலாம். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம், சென்னையில் இருக்கு. கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகம் சொல்றாங்க. அப்போ 1 3 4 சரி, ரெண்டாவது மட்டும் தவறு. ஓகே. இந்தியாவின் முதல் பொது நூலகம் நடுவண் நூலகம், மும்பை நூலகம் கிடையாது. அடுத்து பாருங்க, விடை கேட்ட வினா அமைக்கன்னு சொல்றாங்க. மீனாட்சி சுந்தரனார் புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? கொஸ்டின் கேட்கிறோம். கொஸ்டின் கேட்டே 2 கொஸ்டின் வந்துச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்குறாங்க. செந்தமிழ் இலக்கண குறிப்பு செம்மை பிளஸ் தமிழ் அப்படின்னா பண்பு தொகை. செம்மை பிளஸ் தமிழ் அப்படின்னா இது வந்து பண்பு தொகை சொல்றாங்க. அடுத்து, காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எது அப்படின்னா தண்டி அலங்காரம் சொல்றாங்க. தண்டி அலங்காரம் காவிய தரிசனம் அப்படின்னா. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படின்னு சொல்றாங்க. இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இதை ஒரே சொற்றொடர் தான் மாத்தி மாத்தி கொடுக்குறாங்க. கரெக்டான சென்டென்ஸா வரணும் அப்படின்னா இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, கரைபொரு இலக்கண குறிப்பு வரைகன்னு கேட்குறாங்க. 2ஆம் வேற்றுமை தொகை கரைபொரு அப்படின்னா. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரா? ஜி.யு. போப். நிறைய மொழிபெயர்த்திருப்பாரு, ஸ்கூல் புக்ல இருக்கு. வல்லவன் ஏவா வானூர்தி, இது உரைநடையில இருக்கு. இதை பத்தி சொல்லக்கூடிய பாடல் எந்த பாடல்ல சொல்றாங்கன்னா புறநானூறுல சொல்றாங்க. அடுத்து, புறநானூறு இந்நூலை The 400 Songs of War and Wisdom, an anthology of poem from classical Tamil, the புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட். ஓகே, ஜி.யு. போப் கிடையாது, ஜார்ஜ் எல் ஹார்ட் மொழிபெயர்த்தவர். அடுத்து பாருங்க, ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தந்தை சரஸ்வதி மஹால். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம். முன்னாடி ஒரு கொஸ்டின் நூலகம் பத்தி கொடுத்துருந்தாங்களா, அந்த கொஸ்டின் படிச்சிருந்தா இது கட்டால் தீர்க்கலாம். அடுத்து, மஞ்ச காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்படுவது எது? கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி, கீழ்காய் நெல்லி மூன்றுமே பயன்படுது மஞ்சள் காமாலைக்கு. அடுத்து பாருங்க, உப்பள தொழிலாளர்கள் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் எது அப்படின்னா கரிப்பு மணிகள். 8th புக்ல இருக்கு கரிப்பு மணிகள். இந்த பெண்கள் பத்தி கொடுத்துருப்பாங்க, அவங்க அந்த பாடத்துல இது கொடுத்துருக்காங்க. உப்பள தொழிலாளர்கள். ஓகே, மதுரை பெண்கள், அந்த மதுரை பெண்கள் அவங்கள பற்றிலாம் கொடுத்துருக்கும்போது பெண்கள் ஒரு 6 பேர் கொடுத்துருப்பாங்க, அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார்? சிங்காரம். தமிழ் படைப்பாளர், தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியவர். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்பல் என்று பாராட்டியவர் யாருன்னா திருவிக்கா. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்பல் அப்படின்னு பாராட்டியவர் திருவிக்கா. மணக்குரங்கு என்னும் சொல்லியிருக்கு, இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்குறாங்க. மணக்குரங்குனா உருவகம். அடுத்து, பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தா சொல் ஆறு, கடல், ஆழி, பறவை, இதெல்லாம் கடலை குறிக்கும். 6 மட்டும்தான் அதுல இருந்து வேறுபட்டது. பொருந்தாத சொல் ஆடு ஒன் அவுட்னு சொல்றாங்க. அடுத்து, பிழை திருத்தம். மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும், இதுதான் கரெக்ட். ஓகேவா? மயில் அகவதான் செய்யும், மயில் கத்து கிடையாது. அடுத்து, பிழை திருத்தம். வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான், இதுதான் கரெக்ட்.
வாழைப்பழம் தோல் சறுக்கி ஏழை கிழவன். ஓகேவா? வாழைப்பழ இத்து வந்திருக்குங்க, வாழைப்பழ தோல். ஏழை இக்கு வந்திருக்கு, மற்றதுல இல்லை, மாறி மாறி இருக்கு. இதான் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஐ என்னும் ஓரெழுத்து ஒளிமொழி. முன்னாடியே ஓரெழுத்து ஒளிமொழி பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டுதாங்க. ஐனா தலைவன். அடுத்து ஃபிக்ஷன் என்னும் என்னும் சொல்லின் தமிழ் சொல் என்னன்னா ஃபிக்ஷன்னா ஃப்ரிக்ஷன் கிடையாது, ஃபிக்ஷன்னா புனைவுன்னு அர்த்தம். அடுத்து கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் என்று பாரதியார் சொன்னது வந்து மரபு வழுவதி. ஓகேவா? கத்தும் குயிலோசை. ஓகே, குயில் கூவும், ஆனால் இங்கே கத்துன்னு மரபு வழி சொல்லியிருக்காங்க, அதனால மரபு வலுவமைதின்னு சொல்றாங்க, மரபு வலுவமைதி. அடுத்து பாருங்க, மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் என்னென்னு சொல்றாங்க. நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை, இதெல்லாமே வந்து மணிமொழி கோவை அப்படிங்கிற அடையாள மொழியில குறிக்குது. அடுத்து திருவிருத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். திருவிருத்தம் திருக்கேதார பதிகத்தை பாடியவர், திருக்கேதார பதிகத்தை பாடியவர் சம்பந்தர். மூவர்ல சம்பந்தர் தான் திருக்கேதார பதிகத்தை பாடியவர். அடுத்து மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் எது அப்படின்னா திருப்பாவை. மார்கழி திங்கள்ல தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெரிய பெயருக்குரியவர். தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யாருன்னா தேவநேய பாவனார். தேவநேய பாவனார். தமிழ் பெருங்காவலர் அப்படின்னா தேவநேய பாவனார். தேவநேய பாவனார் பற்றியே முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம ஜிஎஸ் மேக்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.